வணக்கம் உறவுகளை. இந்த வீடியோல வெந்தயம் பொதுவா ஆரோக்கியமானது அப்படின்னாலும் கர்ப்பிணிகள், ரத்த உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செய்ய போறவங்க, வேர்க்கடலை ஒவ்வாமை இருக்கிறவங்க வெந்தயத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, சில வகை புற்றுநோய் உள்ளவங்களும் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பா பெறணுங்க. யாரெல்லாம் வெந்தயம் சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கர்ப்பிணி பெண்கள் வெந்தயம் கர்ப்பப்பையில சுருக்கங்களை ஏற்படுத்தி கருச்சிதைவு இல்லைன்னா குறை பிரசவத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால கர்ப்ப காலத்துல இதை தவிர்த்துடுங்க. அதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. அறுவை சிகிச்சை செய்ய உள்ளவங்க வெந்தயம் ரத்தத்தை ரொம்பவே மெலிதாக்கும், அதாவது பிளட் தின்னர் பண்ணும். சோ அதுக்காக என்ன பாத்தீங்கன்னா அதோட தன்மை அதுக்கு இருக்கு. அதனால அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடியே வெந்தயத்தை சாப்பிடறத நிறுத்திடுங்க. ரத்த உறைதல் பிரச்சனை உள்ளவங்க, ரத்தத்தை மெலிதாக்குற மருந்துகளை எடுத்துக்கிறவங்க வெந்தயம் சாப்பிடறத தவிர்த்துடுங்க. அலர்ஜிஸ் இருக்கும் இல்லையா, வேர்க்கடலை, பட்டாணி, இந்த மாதிரி பருப்பு வகை உணவுகளால அலர்ஜிஸ் இருக்கிறவங்க வெந்தயத்தையும் தவிர்த்துருங்க. நீரிழிவு மருந்து உட்கொள்றவங்க, வெந்தயம் ரத்த சர்க்கரையை இயற்கையாவே குறைக்கும் அப்படின்றதுனால நீரிழிவு மருந்துகளை உட்கொள்றவங்க இதை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு வெந்தய சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கவே கூடாது. அதிகப்படியான வெந்தய நுகர்வு வயிற்றுப்போக்கு, அஜீரணத்தை ஏற்படுத்திடும். எனவே அளவோட யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெந்தயத்தோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பத்தியும், எப்படி அதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல்ல. அண்ட் உங்களோட மேலான ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வெந்தயத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்ல வேலையை நான் சாப்பிட போனேன். பட் ஏன்னா நிறைய வெந்தய பெனிஃபிட்ஸ் நம்மளோட யூடியூப்ஸ்ல நிறைய சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. நான் கூட போட்டிருக்கேன் தான். பட் யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத யாரும் சொல்ல இல்லையா. ஸோ அதனாலதான் யாரும் சொல்லுங்கிறத தாண்டி நம்மளும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா டிப்ஸ்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லா டிப்ஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.